சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. மீனாட்சி கோயில் நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைதாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம், முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக வழங்கப்பட்ட 60 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை முறைகேடாக பட்டா மற்றும் மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில பத்திரப்பதிவு செய்து ஆக்கிரமித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை ராஜ்குமார், தட்சிணாமூர்த்தி, துரைராஜா, துரைராணி அறக்கட்டளை மூலமாக கோவிலுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலம் தொடர்பாக கோவில் இணை ஆணையர் செல்லதுரை அளித்த புகாரின் பேரில் முன்னாள் தாசில்தார் அன்பழகன், முன்னாள் விஏஓ அரசன், சார் பதிவாளர் பிரகாஷ் ஆனந்தராமன் உள்ளிட்ட 19 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலி ஆவணங்களை தாக்கல் செய்து பட்டா பெற்றதாக கூறப்படும் இந்த வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட முன்னாள் தாசில்தார் அன்பழகன் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வந்த நிலையில் அவரை பணியிடம் நீக்கம் செய்து வருவாய் நிர்வாகத்துறை கமிஷனர் முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தொடர்புடைய முன்னாள் விஏஓ அரசனை மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த மீனாட்சி அம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.